ஆதியாகமம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியில் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்பட கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. வாசித்த இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நாம ஆழ்ந்து தியானித்தோம் அப்படின்னா, முதலாவதாக தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து இந்த ஒழுங்கற்ற பூமியையும் வெறுமையாயிருந்த பூமியையும் தேவன் சீர்படுத்த விரும்பினார். அதனால முதலாவது நாளாக தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். இருளாய் இருந்த இந்த இடத்துல தேவன் வெளிச்சத்தை முதலாவது நாள்ல உருவாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கின உடனேயே தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் 2ஆக தேவன் பிரிக்கிறாரு. இந்த பிரிச்ச வெளிச்சத்துக்கு தேவன் பகல் அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு, இருளுக்கு இரவு அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு. இதுதான் தேவன் முதலாவது நாள்ல தேவன் உண்டாக்கினார். 2ஆவது நாளாக நீர் மிகுந்த இந்த வானத்தையும் பூமியையும் தேவன் தனித்தனியாக ஒரு நீர்ப்பரப்பிலிருந்து இன்னொரு நீர்ப்பரப்பை பிரித்து எடுக்கிறதுக்காக தேவன் ஆகாய விரிவு அப்படின்னு ஒரு விஷயத்த ஆண்டவர் படைக்கிறாரு. இந்த ஆகாய விரிவை கீழே உள்ள ஜலமும் மேலே உள்ள ஜலமும் தனித்தனியா பிரிக்கிறதுக்காக இந்த ஆகாய விரிவை உண்டு பண்ணுறாரு. இந்த ஆகாய விரிவை வானம் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. இந்த வானத்தை தான் ஆண்டவர் 2ஆவது நாள்ல உருவாக்கினார். இந்த 2ஆவது நாள் வானத்தை உருவாக்கினதுக்கு அப்புறமாக 3ஆவது நாளை மேலே உள்ள ஜலம் இருக்கிற இடத்த தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதுக்கு வானம் பெருவிட்டாரு. கீழே உள்ள ஜலத்தை தேவன் 2ஆக பிரிக்கிறாரு. நீர் மிகுந்த ஏரியாவை எல்லாம் தனியாகவும் வெட்டாந்தரை மிகுந்த இடத்த தனியாகவும் பிரிக்கிறாரு. இந்த நீர்ப்பரப்பு மிகுந்த ஏரியாவை ஆண்டவர் சமுத்திரம் அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு. வெட்டாந்தரை மிகுந்த ஏரியாவை ஆண்டவர் பூமின்னு பேர் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 3ஆவது நாள்ல தாவரங்கள், பழமரங்கள், இன்னும் அதிகமான பூண்டு வகைகள், புல் இது மாதிரி வெரைட்டியான எல்லா வகையான தாவரங்களையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் இந்த 3ஆவது நாள்ல ஆண்டவர் உருவாக்குறாரு. அடுத்து 4ஆவது நாள்ல பகலையும் இரவையும் ஆளக்கூடியதான 2 மகத்தான பெரிய சுடர், ஒன்று சூரியன் இன்னொரு சந்திரனை உருவாக்குறாரு. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினாரு. இவைகளை ஏன் ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னா, அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக ஆண்டவர் உருவாக்கினாரு. இவைகளை உருவாக்கின தேவன் இவைகளை எங்க கொண்டு வச்சார் அப்படின்னா, வானம் அப்படிங்கிற ஆகாய விரிவுல ஆண்டவர் வச்சிருக்காரு. இது 4ஆவது நாள். 5ஆவது நாள்ல பறக்கக்கூடிய அனைத்து வகையான பறவைகளையும் சமுத்திரத்துல நீந்தக்கூடியதான சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் எல்லாவற்றையும் தேவன் படைக்கிறாரு. அதுக்கப்புறமாக 6ஆவது நாள் காட்டில் உள்ள விலங்குகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள், அனைத்து வகையான ஊறக்கூடிய பிராணிகள், பாம்பு, பல்லி, தவளை, முதலை, இந்த மாதிரி விஷயங்களையும் அது தாண்டி மனுஷனையும் அந்த நாள்ல ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி ஆண்டவர் அந்த 6ஆவது நாள்ல எல்லாவித படைப்புகளையும் படைத்து நிறைவேற்றுகிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் படைத்தது மட்டும் இல்லாம ஆண்டவர் அவைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு ஆசீர்வாதத்தை கூறி ஆண்டவர் அந்த படைப்பின் நாளை நிறைவு செய்கிறார்.